எனக்கு தண்ணீர் தாகம் ரொம்ப அதிகமாயிட்டு. சரி, அதனாலே எங்கேயாவது சென்று கொஞ்சம் தண்ணீர் கூறி வருகிறாயா? அண்ணா, என்ன? அதாவது இந்த ஆலாவிச்சகம் அடியாமையில் நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். சரி, நான் உடனடியாக உங்களுடைய தண்ணீரை, அதாவது தாகத்தை தீர்ப்பதற்கு தண்ணீர் ஆந்து கொண்டு வருகின்றேன். சரி, ஆகட்டும் என்று சொல்லி சரி வெள்ளி முந்தை கையில் எடுத்து விரைவாக ஓடி ஓடி வந்து பார்க்கின்றாராம். தண்ணீரானது இருக்கின்றது, பருகுபடியான தண்ணீர் இல்லை. ஏன் அப்படி? ஏன்னா மலை மிருகங்கள் அடித்துக் கொண்ட காரணத்தினால் அனைத்தும் சென்று தண்ணீர் பருகிய காரணத்தினால் அனைத்து தண்ணீரும் மாசடைந்து இருக்கின்றது. மாசடைந்த தண்ணியை மாசத்தை மன்னன் முடிக்கலாமா? அப்படி என்று சொல்லி ஒரு மர உச்சியில் இருந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் தென்னந்திரவாள் ஊரணியை கண்ணிலே கண்டார். சரி, இடத்துல ஒரு பெரிய ஒரு ஊரணி இருப்பதை கண்டார். நேர வருகின்றார் வெள்ளி முந்தையை எடுத்துக்கொண்டு நேர அந்த படிக்கட்டிலே இறங்கி அந்த தண்ணீரை கோரிக்கிட்டு வெளியில வரக்கூடிய நேரத்தில் கல்படியில் ஒரு வாசகத்தை பண்ணிட்டார். எந்த வாசகம் அது? என்ன? அருகிலே ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்தில் 7 கிளைகள், 7 கிளைகளிலும் 7 உரை. 7 உரையை ஒரே வெட்டாக வெட்டி யார் ஒருவர் கீழ் இருக்கக்கூடிய கரிசுமர்கள் வந்து சாடுகின்றார்களோ அவர்களுக்கு தாயார் உஜ்ஜயினி மாகாளியம்மை 1000 வருட காலம் ஏறிய சிங்காசனம் இறங்காமல் இருப்பதற்கு வரம் கொடுப்பேன் என்ற வாசகத்தை கண்டார்கள். படித்தார், மனதிற்குள் படித்தார். ஓடோடி மன்னனுடைய அருகிலே வருகின்றார். என்ன? தண்ணீர் சாப்பிடுங்கள். மந்திரி, என்ன? என்ன மந்திரி, தண்ணீர் கொண்டு வந்திருக்கின்றாயா? ஆனால் உன் முகமானது வாட்டமாக இருக்கிறது. நான் அதுல தண்ணீர் குடிச்சு பார்த்துட்டேன். அருமையாக இருக்கிறது மந்திரி. எங்கு சென்று கோரினாய்? தென்னந்திரவாள் ஊரணியில் சென்று உங்களுக்கு தண்ணீரானது கோரி வரக்கூடிய நேரத்தில் கல்படியில் ஒரு வாசகத்தை பார்த்தேன். எப்படி? என்ன வாசகம் தெரியுமா? என்ன வாசகம்? அருகில் இருக்கக்கூடிய ஆலமரத்தில் அதாவது 7 கிளைகள் இருக்கின்றது. சரி, 7 உரிகள் இருக்கின்றது. அந்த உரியை வெட்டி ஒரே ஒரு கரிசுமனை இருக்கின்றது. கரிசுமனையில் யார் ஒருவர் சாடுவார்களோ அவர்களுக்கு தாயான உஜ்ஜயினி மாகாளியம்மை 1000 வருட காலம் ஏறிய சிங்காசனம் இறங்காமல் இருப்பதற்கு வரும் என்று வாசகம். உடனே ஏறி வெட்டிட்டு வர வேண்டியதானே? என்ன? அந்த உரியை வெட்டுவதற்கு தகுதியான ஆள் தாங்கள் மட்டும்தான். அப்படியா? ஆமையா. சரி மந்திரி, அப்படியான உடனே சென்று பார்க்கலாமா? ஆகட்டும் என்று சொல்லி அந்த ஆலவிருட்சகத்தின் நிலை வருகிறார்கள். சரி, வந்து கல்படியோட வாசகத்தையும் பார்க்கின்றார்கள். மந்திரி சொல்றது சரிதான். மந்திரி, இத பாரு, நான் இந்த ஆலவிருட்சகத்துல இந்த உரியை நான் எப்படி வெட்டுவது? என்ன? முதலாக என்னுடைய தோளிலே ஒரு சவுட்டுங்கள். சமுட்டி மேலே ஏறுங்கள் ஐயா. சரி, ஆகட்டும். உடனடியாக மரத்தில் ஏறி விட்டீர்கள் அல்லவா? அதாவது ஒரு கிளையில் இருக்கக்கூடிய ஒரு முறையை முதலாக பிடியுங்கள். பிடிச்சாச்சு. இடது கரத்தை வைத்து பிடியுங்கள். பிடிச்சாச்சு. பிடித்து விட்டீர்கள் அல்லவா? ஊஞ்சலாட்டம் போடுங்கள். ஊஞ்சல். மற்ற உரியை பிடிங்கள். பிடிச்சாச்சு. அடுத்த உரியை பிடிங்கள். பிடிச்சாச்சுடா. பிடித்து விட்டீர்கள் அல்லவா? 7 உரியையும் சேர்த்து பிடித்தாய். இடையிலே இருக்கின்றது. உரைவாய். இருந்து எடுத்து வெட்டி விடுங்கள். ஒரே விட்டாக வெட்டுகிறாய். வெட்டி விட்டு உரிய வெட்டக்கூடிய நேரத்தில் அம்மா என்னல்லவா கேட்பார். அம்மா என்ற அளவு எடுத்து கீழே வரக்கூடிய நேரத்தில் கீழே கரிசுமனை வரிவெடுத்து இருப்ப தாயார் உஜ்ஜயினி மாகாளியம்மை அல்லவா? தன்னுடைய மகன் வருகிறார் என்று சொல்லி இருகரம் கூப்பி வணங்கினாரா? தாங்கி விடைத்தாய். சரி, இப்படி இருக்க மன்னன் மயக்கமாகிறார். அம்மையான உஜ்ஜயினி மாகாளி இதுதான் நல்ல தருணம் என்று சொல்லி மன்னனுடைய கடலிலே எப்படி வருகிறார்? இலையிலே பிறந்தவள்தான் உஜ்ஜயினி மாகாளி மாகாளி
வந்தாலும் ஓடு 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 பட்டுடத்தி கொட்டாகிட்டு பகவானோட ஒளிவை போலே செம்மண் நல்ல நிறத்தழகி தாயான உச்சினி மாகாளி அம்மையானவள் அந்த மன்னனுடைய கனவிலை வந்து சொல்லுகிறாய் என் மகனே ராஜமன்னா உச்சினி மாமலையிலே உயர்ந்த மலை உச்சியிலே நான் இருக்கிறேன் சரி எனக்கு ஒரு கோவிலானது கட்டி ஒரு பூஜை செய்தாய் என்று சொன்னாய் செய்து வருவாய் என்று சொன்னால் இந்திரஜாலம் மந்திரஜாலம் யமஜால வித்தைகள் எல்லாம் நான் உனக்கு தருவேன் 1000 வருட காலம் ஏறிய சிங்காசனம் இறங்காமல் இருப்பதற்கு உரைத்தது போல் நான் வரம் தருவேன் அப்படி என்று சரி சிறுமாவாயமை சொல்லிவிட்டு மறைகிறாள் கனவு கண்டு முழித்தான் ராஜமன்னர் மந்திரியாரை பார்த்து கேட்கிறார் என்ன மந்திரியாரி அல்லவா மந்திரியாரி என்ன அதாவது நான் இன்று வெகு நேரமாக தூங்கிவிட்டேன் ஆமா மன்னா ஆனால் ஒன்று நீங்க தூங்கல மயக்கமா இருந்தீங்க அப்படியா ஆமா இப்ப என்ன நான் மயக்கத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு ஒரு கனவானது வந்தது கனவா ஆமாப்பா யார் பண்ண கனவில் வந்தார் கனவில் யார் வந்தார்கள் என்று சொன்னால் கையிலே பிறந்தவளாம் கனக வரம் வாங்கியவளா சரி தாயான உஜ்ஜயினி மாகாள் என்று என்னுடைய கனவிலை தோன்றி சொன்னாள் என்ன சொன்னார்கள் உஜ்ஜயினி மா பர்வதத்திலே உயர்ந்தவளை காவதிலே யோகவனை செல்விக்கு என்று சொல்லி எனக்கு ஒரு ஆலயமானது வைத்தாய் என்று சொன்னார் சரி 1000 வருட காலம் ஏறிய சிங்காசனம் இறங்காமல் இருப்பதற்கும் கூடு விட்டு கூடு பாயக்கூடிய குசல வித்தையும் சரி யமஜால வித்தை மந்திரஜால வித்தை அனைத்தும் நான் உனக்கு தருவேன் ராஜமன்னா என்று சொல்லி கனவிலே உரைத்து விட்டு சென்று விட்டாள் அப்படியா ஆமாப்பா இது பாருங்கள் மன்னா அம்மா உங்க கனவுல வந்திருக்காங்க என் கனவுல வராம போயிட்டாங்க பாத்தீங்களா சரி பரவாயில்லை சரி உங்க கனவில் வந்தா என்ன என் கனவில் வந்தான் என்ன அண்ணா இப்ப தாயாருக்கு கோவில் வைக்கணும் கண்டிப்பாக முதல்ல நம்ம அரண்மனையில போய் காரியம் பேசலாம் ஆகட்டும் என்று சொல்லி அங்கே படைகளை விரட்டிக் கொண்டே தன்னுடைய அரண்மனையிலே வருகிறார்கள் வந்தவுடனே யோசிக்கின்றார்கள் மன்னா மாகாளிக்கு கோவில் வைக்க மறுக்க வேணும் மாதையரே மாகாளிக்கு கோயில் கட்டு மறுக்க வேணும் மாதையரே மன்னவரோ சொன்ன போதே மன்னவரோ சொன்ன போதே அத்தையோ அடிமையா யாரை பார்க்க வேண்டும் அதாவது மாகாளிக்கு ஆலயமானது வைக்க வேண்டும் என்று சொன்னால் கல்பணியால் தான் ஆலயமானது வைக்க வேண்டும் சரி கல்பணி செய்ய வேண்டும் என்று சொன்னால் மாந்தேர்களால் மட்டும் தான் முடியும் மாந்தேர்களா ஆமாப்பா மாந்தேர்கள் என்று சொன்னால் யாரு அறிவில் கூடிய ஆசாரிமார்களை மாந்தேர் என்று சொல்வார்கள் ஆமாப்பா அறிவிலே சிறந்தவர்களை மாந்தேர்கள் என்று சொல்லுகிறார்கள் கண்டிப்பாக இப்பெல்லாம் யாரும் மாந்தையா சொல்ல விடுவாங்களா கல்லெடுத்து எடுத்து விடுவாங்க ஆமாப்பா அதனாலே ஆகட்டும் என்று சொல்லி கை தேர்ந்த ஆட்கள் சரி சிறப்பா வேலை செய்யக்கூடிய ஆட்கள் ஆமையா நம்ம ஊர்ல யாராவது இருக்காங்களா அதாவது பல பேர் இருக்கின்றார்கள் சரி அதிலும் இந்த குற்றாலம் ஆசாரி குருநாதன் ஆசாரி சரி சிவனடியான் ஆசாரி இந்த 3 ஆசாரி மாறும் அதாவது கை தேர்ந்த ஆசாரிமார்கள் அப்படியா ஆமாப்பா அவரை அழைத்து வரலாம் என்று சொல்ல மந்திரியானவே ஆமாப்பா அந்த வாந்தியர்கள் வதிகளை வருகிறார் சரி வந்து விட்டு ஓடுகிறான் சத்தம் ஏய் அம்மா வாந்தியரே இப்பா வாந்தியரே ஐயா யாரப்பா இது இப்பா
இப்படி வந்து சத்தமிட்டுக் கொண்டிருக்கிறீர்களே யார் தெரியுமா? யாரு? விக்ரமாதித்த ராஜாவுடைய மந்திரி வீரம்பெட்டி வந்திருக்கின்றேன். என்ன வீரம்பெட்டியா? ஆமாப்பா. ஐயா என்ன? உங்க பேரத்தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்குதான் நான் உங்களை பார்க்கிறேன். என்ன? அதாவது எதற்காக வந்திருக்கிறேன் தெரியுமா? எதற்காக? உங்களை என்னுடைய மன்னனானவர் அழைத்து வருவதற்கு என்னிடத்தில் கட்டளையிட்டுள்ளார். உங்களை? ஆமா. எங்களை? ஆமா. உடனடியாக உங்களை கூட்டிச் செல்வதற்காக வந்திருக்கிறேன். அப்படியா? ஆமாப்பா. நாங்களும் ரொம்ப நாளா வேலை இல்லாம சும்மா தான் இருக்கிறோம். சரி. வராம இருப்போமா? அது மன்னன் கூப்பிட்டுருக்காருன்னா சாதாரண விஷயமா? இது நாங்க வருகிறோம். அந்த பூதத்துக்கு கண்ணை திறந்து வைத்து வாருங்கள். அப்படியா? ஆமாப்பா. அப்படி என்று சரி. யாரெல்லாம் வருகிறார்கள்? யார் எந்த ஆசாரிமாரெல்லாம் வருகிறார்கள்? குற்றாலோ ஆசாரி, குற்றாலோ ஆசாரி, குற்றாலோ ஆசாரி, குருநாத ஆசாரி, குருநாத ஆசாரி, குற்றாலோ ஆசாரி, குற்றாலோ ஆசாரி, குற்றாலோ ஆசாரி, தந்திரமாய் வேலை செய்வான் தர்மக்குட்டி ஆசாரி. அதாவது சிரித்து சிரித்து வேலை செய்வான் சதீஷ் ஆசாரி. சுருக்கன் வேலை செய்வான் சுதன் ஆசாரி. வேலையை செய்யாமல் இருப்பான் இந்த ஆசாரி. அப்படியா? பேர் இல்ல. சரிதான். ஆமாப்பா. வேலையா ஆசாரி. அவை ஆமா வேலையா ஆசாரி. ஆமாப்பா. இப்படி எல்லோரும் ஒன்றாக கூடினார். சரி. அண்ணன் தம்பி வருகிறார்கள். ஆமையா. அண்ணா என்னப்பா? எங்களை அழைத்து வர சொன்னீர்களாமே, என்ன காரணம்? உஜ்ஜினிமா பர்வதத்திலே உயர்ந்த மலை காவதிலே சரி யோகவன செல்வி, அதாவது உஜ்ஜினி மாகாளி அம்மைக்கு ஒரு ஆலயம் வந்து கட்ட வேண்டும். என்ன கோவிலா? ஆமாப்பா. அதுல எப்படி தெரியுமா? எப்படி? கல்பணியாரை கட்ட வேண்டும். கல்பணியாரா? ஆமையா. ஐயோ, கோவில் கட்டுவது என்றாலே எங்களுக்கு பெரிய வேலைதான். சரி. நீங்க கூப்பிட்டு நாங்க வராம இருப்போமா? எங்க கட்ட வேண்டும் சொல்லுங்க. உஜ்ஜினிமா பர்வதத்தில் தான்ப்பா. மலைக்கு மேலையா? ஆமையா. சரி ஐயா, ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் நாட்கள் தேவைப்படும். என்ன? எவ்வளவு தூரம் வேகமாக கட்டி முடித்து தருகிறீர்களோ அவ்வளவு தூரம் வேகமாக கட்டி முடித்து தாருங்கள். அவ்வளவுதானே? உங்கள்கிட்ட எத்தனை ஆசாரிமார் இருக்கிறார்கள்? எங்ககிட்ட ஒரு 60 பேர் இருக்கிறாங்க. 60 பேரா? ஆமா. இதுல வேற தெரிந்தவர்கள் யார், தெரியாதவர்கள் யார் யாரெல்லாம்? வேற தெரிஞ்சவங்க ஒரு 5 பேர். தெரியாதவர்கள் எல்லாம் சிட்டாள். ஆமா. ஆமாப்பா. சமாளிச்சிட்டு இருக்கோம். சரி. ஆகட்டும் என்று சொல்லி அதாவது அதாவது மாந்திரர்கள் இருக்கிறார்கள். மாகாளிக்கு கோவில் கட்ட வேண்டும் என்று சொன்னால் கல் பிறக்க வேண்டும் அல்லவா? அப்படி என்று என்ன ஆயுதங்களை எடுத்தார் பாருங்கள். என்ன ஆயுதம் அம்மா? சித்தொழியா பேரொழியா, சித்தொழியா பேரொழியா, சித்தொழியா பேரொழியா, சரதவாச்சு முழக்கோலா, சரதவாச்சு முழக்கோலா, சித்தொழியா பேரொழியா, சித்தொழியா பேரொழியா, சித்தொழியா பேரொழியா, சரதவாச்சு முழக்கோலா, சரதவாச்சு முழக்கோலா, வாச்சு கோலி நான் எடுத்து வாச்சு முழக்கோலம். வாச்சி ஒளி தாண்டத்து வரிகளிலே திட்டுகின்றார்களா? எதுக்கு? அதாவது மலை புழக்க வேண்டும் அல்லவா? ஐயா நீங்க என்ன ஆயுதம் கொண்டு வரீங்க? கோடாரி. எதுக்கு மரம் இருக்க போறோம்? மரத்தைய வெட்டணும். அப்ப
கல்லு விளக்க போகல. ஓ மரக்கல் இருக்கும். இப்ப நீங்க என்ன இதை கொண்டு வரீங்க? சிற்றுளி. தம்பி நீங்க பேருளி. தம்பி நீங்க கைமருந்து. சரியா? ஆமா. சரி. நீங்க என்ன உள்ள வச்சிருக்கீங்க? இப்ப என்ன? நம்ம எப்பவுமே வருகை வீசுறீங்க இப்பதான். அப்படியா? பெரிய ஒரு மடம் வச்சிருக்கேன். சரி. ஆமா இவ்வளவு கட்டி எடுத்துட்டு போறீங்க. அப்படியா? ஆமாப்பா. நீங்க என்ன வச்சிருக்கீங்க? நான் தான் பேருளி வச்சிருக்கேன். இப்படி அவரவருக்கு தேவையான ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு சரி நேர மலை மேலே வருகிறார்கள். எப்படி மலை விளந்தார் பாருங்கள். எப்படி அம்மா? கட்டமான மலையை பிளக்கவே கட்டமட்டமாக பிளப்பாரா கோவில் கட்ட என்ன என்ன பணிகள் தேவையோ வரிசையாக தூண்களுக்கு தனியாக பிளந்து வைக்கிறாங்க. மண்டபம் கட்டுவதற்கு தனியாக கல் பிளந்து வைக்கிறாங்க. மேல போட்டிருக்காங்க பாத்தீங்களா? பாட்டு உத்திரம் வாமடை. சரி. ஆமா மோந்திரங்கள் முறுக்கு வாமடைகள் வாசப்படி. ஆமாப்பா படிக்கல். ஆமா அதாவது அந்த ஆலயத்திற்கு என்னென்ன மரங்கள் அதாவது என்ன கல்கள் வேண்டுமோ சரி அனைத்தையும் கல்படியாகவே எடுத்தார்களா? சரி இதெல்லாம் கொண்டு போறதுக்கு சரி நாமெல்லாம் சாதாரண மனிதர்கள் தான். இவ்வளவு பெரிய கல்லெல்லாம் நம்மளால தூக்கிட்டு போக முடியாது. அப்படியானால் அங்கே ஒரு அழகான வண்டியானது உண்டு பண்ணி சரி காட்டு யானைகளை அதிலே கொண்டு பூட்டி அப்படியே அந்த கல்களை எல்லாம் இழந்து வருகிறார்கள். நேர உச்சினிமா மலை உயர்ந்த மலை உச்சியிலே வருகிறார்கள். அங்கே கால் நாட்ட வேண்டும் அல்லவா? அதாவது நாமல் ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் கன்னி கால் நாட்ட வேண்டும். சரி எந்த நாளிலே கன்னி கால் நாட்டுகின்றார் அம்மா? நாளானே நாளையிலே கன்னிக்கால் நாட்டுகிறார்கள். கன்னி மடவார்கள் உடனடியாக குறவை மாற்றுகிறார்கள். ஏகப்பட்ட பெண்கள் இருந்தாங்களா? என்ன ஆலயம் வைக்கணும்னு சொல்லி எத்தனை பெண்கள் வர மாட்டாங்களா? மலைக்கு மேலே ஏறி போகணும். அதான் கேட்டேன். சாமி என்ன சாமி? மங்கையர்கள் ஒரு இடத்தில் மங்களகரம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக
மங்கையர்கள் இருக்க வேண்டுமா? அது உள்ளது, அது வந்து உலகமே தெரிஞ்ச விஷயம் தானே. ஆமையா. அதாவது சரி, அந்த கன்னிக்கால் நாட்டி முடித்த உடனே வேலையை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். கண்டிப்பாக தேவையான தூண்கள் அங்கங்கே கொண்டு நிப்பாட்டுறாங்க. பாட்டு உத்திரம் நாட்டுவார்களா, பகர வாமடை நாட்டுவார்களா, சரி முறுக்கு வாமடை நாட்டுவார்களா, மூந்தைங்கள் பருத்துவார்களா? அதாவது அது மட்டுமல்லாமல் படிகள் படித்துறைகள் நியமிக்கிறார்களா? முக்கியமாக இப்படி கோவில்லாம் தூண் வைக்கணும். ஆமையா. ஏன் தெரியுமா? சாத்திருக்கிறதானே? ஆமா ஆமாப்பா. சரிதான், அது ரொம்ப முக்கியம்னே. அண்ணா சாஞ்சு இருக்காங்க பாத்தீங்களா? என்னமா? ஐயா சாஞ்சு உட்கார்ந்துருக்காங்கல்ல, உடனே அவங்க மட்டும் தான் தெரியுதா? அவங்க சாஞ்சிருக்காங்க. ஆமா, அவங்க சாஞ்சிருக்கனால அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இவங்க சாயமா இருக்கனால இவங்களுக்கு தெரியல. ஆமா, ஆளுக்கு ஒரு தோணும். ஆமாமா, அதாவது எந்த கோயில்ல இருந்தாலும் தூண்ல போய் சாஞ்சிருப்பாங்க. அப்படி என்று சொல்லி அழகாகவே உச்சிரை மாகாளி அம்மைக்கு அழகான கோவிலாண்டு கட்டினார்கள். படித்துறை வைத்தார்கள், தெப்பக்குளம் வெட்டுகிறார்கள். இப்படி இருக்க மேடை வைத்தார்கள், பகடமாகும் வரை, அதாவது பகடை போடக்கூடிய ரோகம் வைத்தார்கள். சரி, அது மட்டுமல்லாமல் என்ன சுத்திய நந்தவன தோட்டம் வைத்தார்கள். ஆமா, வேதாளம் என்று சொல்லி ஒரு மணிமண்டபம் ஆண்டு கட்டி வைத்தார்கள். சரி, இப்படி இருக்க சரி எந்தாய் உச்சிரை மாகாளி அம்மனுக்கு சிலை அமைக்க வேண்டும் என்று சொல்லி சிலை அமைத்தார். வாருங்கள், இந்த நாளிலே தாயான உச்சிரை மாகாளி அம்மைக்கு கோவிலா, அதாவது சிலை அமைக்கின்றார்கள். அம்மா செம்பவள உச்சிரை மாகாளி பள்ளி கொண்டிருக்க, பள்ளி கொண்டிருக்க சமரனாரி சொல்ல கேளோ, சமரனாரி சொல்ல கேளோ. உச்சிரை மாகாளி பள்ளி கொண்டிருக்க, பள்ளி கொண்டிருக்க, உச்சிரை மாகாளி பள்ளி கொண்டிருக்க, பள்ளி கொண்டிருக்க, சமரனாரி சொல்ல கேளோ, சிலையில் சரைந்து கொண்டு வெள்ளி சிலையில் தானே உச்சிரி மாகாளி, உச்சிரி மாகாளி. தங்கைய சிலையிலே சரிந்து கொண்டு சிலையில் கால் நீட்டி உச்சிரை மாகாளி அம்மையானவள் அவளுக்கு சிலை அமைத்தார்களா? அது மட்டுமில்லை, அப்படி வேதாளையுடைய உரை எழுதி வைக்கிறார்கள். அது மட்டுமில்லை, உச்சிரை மாகாளி
கோவிலுடைய உயர்ந்தமணி மண்டபத்திலே அன்னம் பிள்ளை, தென்னம் பிள்ளை, அணிப்பிள்ளை, மயில் தாரா, கொக்கு இவை அனைத்துடைய ஒருவாரதம் எழுதி வைத்தார்களா? இப்படி எல்லாம் முடித்து விட்டு சொல்லுகிறார்கள் மாந்தியர்கள். என்ன சொல்லுகிறார்கள்? அண்ணே, எல்லா வேலையும் சிறப்பாக முடித்து விட்டோம். கோவில் கட்டினது யாரு? அதாவது ராமன் அல்லவா? ஆமாதான். ஆமா. இனிமே ஒரே ஒரு குறை இருக்கிறது, என்னன்னு கண்டுபிடி பார்க்கலாம். தம்பி, என்ன? நம்மளுடைய திறமையை அந்த குறையில் தான் காமிக்க வேண்டும். என்ன குறைய காமிக்கணும்? ஆமாப்பா. என்னடா சொல்லுகிறாய்? அதாவது தாயான உஜ்ஜயினி மாகாளி அம்மைக்கு நாமல் கதவு சேர்க்க வேண்டும். ஆமா, வாசல் இன்னும் போடவில்லை அல்லவா? ஆமையா. அம்மை உஜ்ஜயினி மாகாளி அம்மைக்கு சரி அந்த வாசல் எப்படி அமைத்தார் வாருங்கள். எப்படி கண்டே நாட்டைக்கும் நாட்டிற்கும் கையல்லால் கோவிலே கோவிலே அடைக்கும் தான் திறக்கும் கைதெல்லாம் கோவிலே தந்திர உபாயகம் செய்தார்களா? அந்த வாசலுக்கு துறவுள்ளவர் கிடையாது, பூட்டு கிடையாது, தானே அடைக்குமா தானே திறக்குமா? திறவுகோல் திறவுகோல் என்று சொன்னா சாவின்னு சொல்லுவாங்க தெரியுமாமா? ஆமா ஆமா. கீ. ஓஹோ. ஆமாப்பா. சாவி கிடையாது. ஆமாப்பா. ஆனால் சரி, மாந்தியர்கள் சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? நான் போய் சேர்ந்த பிறகும் நம் பெருமையை இந்த கதவு சொல்ல வேண்டும். இந்த கதவு மூலமாக இந்த உலகமே நம் பெயரை சொல்ல வேண்டும். அப்படி என்று அழகாக தாயாரும் கோவிலால் கட்டி வைத்தார்கள், மண்ணிடத்து வருகிறார்கள். சரி மன்னவா, நீங்கள் கேட்டபடி தாயார் உச்சிமாவாளர்களுக்கு நாங்கள் அழகா ஒரு கோவில் வச்சிருக்கோம். நீங்க வந்து பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மன்னா. ஆகட்டும் என்று சொல்லி சரி விக்ரமாதித்த ராஜா வீரமிட்டி மந்திரி வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் கோவில் என்று சொன்னால் இப்படி அல்லவா இருக்க வேண்டும்? மாந்தர்களுக்கு வேண்டுமட்டுள்ள பொன்பொருட்கள் வெகுமதியை அனைத்து மாறி மாறி வழங்கினாரா? சரி வழங்கிவிட்டு ஆமா, அதாவது இந்த ஆலயத்தை பூஜை செய்ய வேண்டும் அல்லவா? கும்பாபிஷேகம் முடிக்க வேண்டாமா? கண்டிப்பாக. அழகாக ஒரு வேதியர்கள் அழைத்து வந்து கும்பாபிஷேகம் செய்கிறார்கள். சரி, இப்படி ஒரு நாளைக்கு 3 நேரம் பூஜை நடந்து வருகிறது. சரி, நினைக்கிறான் மன்னனானவன், கோவில் கட்டி முடித்தால் நம்ம உஜ்ஜயினி மாகாளி வரம் கொடுப்பேன் என்று சொன்னாள் அல்லவா? தாயார் சொன்னாள் அல்லவா? தாயார் கொடுப்பாங்களா? கண்டிப்பாக. கேட்காம ஏதாவது கிடைக்குமா? என்ன? எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அழக்கூடிய பிள்ளைக்கு தான் பால் கிடைக்கும் என்று சொல்வார்கள். சரி, கேட்கக்கூடிய பிள்ளைக்கு தான் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் கிடைக்கும். அப்படியானால் சரி, அம்மை உஜ்ஜயினி மாகாளி அம்மனிடத்திலே இப்பொழுதே சென்று கேட்க வேண்டும். ஆகட்டும் என்று சொல்லி அம்மை உஜ்ஜயினி மாகாளி ஆலயத்திலே வருகிறான் மன்னனானவன். சரி, ஒத்திரமாய் வந்து நின்று அம்மம்மா கோவில் சுற்றி அறிந்தொழுந்தார். வெப்பக்குள்ள நீராடி மாடி மாற்றெடுத்து வாசல் நடையானதிலே வந்து நின்றான் மன்னவனோ. என் மகனை நம்பியானே, மகனை நம்பியானே, அவருக்கு நீ கேளா. குந்தனக்கு வரமதுரா Thank you.
முதலாக தெப்பக்குளத்திலே நீராடுகிறார். அடேங்கப்பா. நீராடி மாத்தெடுத்து இப்போ உள்ள சின்ன பிள்ளைங்களுக்கு எவ்வளவு அறிவு பார்த்தீங்களா? சரிதான். அந்த காலத்துல எல்லாம் எங்களுக்கு எல்லாம் அறிவே கிடையாது. நான் கேளந்த என்ன சாமி கேட்கல. அதனாலதான் ஆண்டவன் வளர்த்து எடுத்துட்டான். சரிதான். ஆமாப்பா. ஆமா. ஆனா அந்த பிள்ளைக்கு எப்படி கிடையாது. எப்படி புதுசா அந்த பிள்ளைக்கு வயிறு மொத்தம் அறிவுதான். சரிதான். அவனுக்கு உடம்பு மொத்தம் அறிவுதான். எப்பவும் தெரிஞ்சுதான் இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களை சமாளிக்க முடியாதுல்ல. அது உண்மைதான் சாமி. ஆனா என்ன வந்து இருக்க தெரியுமா? உலகத்துல இருக்காத அவ்வளவு கெட்ட புத்தி அவனுக்கு தான் உண்டு. ஆனா எதுவுமே தெரியாத மாதிரி தான் இருக்கும். சரி. ஆமாப்பா. ஆனால் மன்னன் கோவில் முன்னே வந்து நின்று கையெடுத்து வணங்கினாள் உச்சினி மாகாளி அம்மனே. தாயான உச்சினி மாகாளி அம்மையானவள் அசிரிகை மார்க்கமாகவே சொன்னாளா? ஏ மன்னா, அதாவது ஆலயமானது கட்டி முடித்து விட்டாய், முன்பில் வந்து பணிந்து நிற்கிறாய் அல்லவா? கேட்ட வரம் நான் சொன்ன வரம் அனைத்தும் சொல்த்த வராமல் தருகின்றேன், வாங்கிக்கொள். கூடுவிட்டு கூடுவாய் குசலவித்தை ஆனதுவம் இந்திரஜாலம் அந்திரஜாலம் யமஜால வித்தைகளும் இந்த வருட காலம் ஏறிய சிங்காசனம் இறங்காமல் இருப்பதற்கும் ஆயிலையால் உனக்கு நான் வரம் தந்தேன் செல்வா. அப்படி இன்றே வரத்தை வாங்கினால் மன்னன் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷம். மன மகிழ்ச்சியோடு நேர அரண்மனைக்கு வரக்கூடிய நேரத்தில் நேரம் வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் யாரையும் பார்த்தா மந்திரியை மந்திரி ஓடி வந்து கேட்கிறான், மன்னவா என்ன இவ்வளவு சந்தோஷமாக வருகின்றீர்கள் அல்லவா, என்ன காரணம்? வீரம்பட்டி என்ன அருமை மந்திரியாரே, என்ன அதாவது தாயான உச்சினி மாகாளி அம்மை எனக்கு கேட்ட வரங்கள் அனைத்தையும் தந்தாள். ஆமாப்பா. உங்களுக்கு வரம் கொடுத்தார்களா? கண்டிப்பாக. என்ன வரம் வாங்கினீர்கள்? இப்ப 1000 வருட காலம் ஏறிய சிங்காசனம் இறங்காமல் இருப்பதற்கும் சரி யமஜால வித்தை மந்திரஜால வித்தை அனைத்து வித்தைகளும் தந்தாள் தாயான உச்சினி மாகாளி அம்மை. நீங்க வாங்குனீங்க சரி, எனக்காக என்ன வாங்கி வந்தீர்கள்? அதாவது உங்களுக்காக நான் எதுவும் கேட்கவில்லை, தாயாரவள் தரவில்லை. எனக்கு வாங்கலையா? இல்லப்பா. சரி மன்னா, நீங்க வாங்கினா என்ன நான் வாங்கினா என்ன, சரி நம்ம எல்லாம் ஒன்னாதானே அரசாட்சி செய்து வருகிறோம். ஆமையா. அப்படி என்று மன்னனை அனுப்பிவிட்டாலும் மந்திரிக்கு மனம் கேட்காது. அதாவது மனதிற்குள் எண்ணுகின்றார், என்ன முதலாக தென்னந்திருவாள் ஊரணியில் கல்படியில் வாசகத்தை பார்த்தது நாமல். சரி மன்னனிடத்தில் சென்று உரைத்தது நாமல். தாயானவள் ஒரு தட்டிலே சோறு ஒரு தட்டிலே மண்ணு வைத்து விட்டாள் அல்லவா? உடனடியாக மன்னன் இருக்கக்கூடிய காலத்திற்கு நாமல் உயிர்வாக மாற வேண்டும். அப்படியான உடனே உச்சினி மாகாளியம்மை இடத்திலே சரி வரமாங்க வேண்டுமே என்று சரி மந்திரியானவள் எந்த நேரத்தில் வந்தால் தெரியுமா? சாம நல்லை சாமத்திலே சதி சாம வேளையிலே நல்ல சாமத்திலே சதி சாம வாங்குதற்கு வாரானே வண்ணறியோ ஆலயத்தில் வரக்கூடிய நேரத்தில் ஏவசாம வேலைகள் இலை முழுங்கா வேலையில இருந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் சரி தாயான உச்சினி மாகாளி அம்மை கும்பக்குடத்தை எடுத்து தலையிலே வைத்துவிட்டு ஊர் சுற்றி பார்ப்பதற்கு, அதாவது நகர்தலம் பார்ப்பதற்காக வெளியே வருகின்றாரா? இப்படி வாசல் படியிலே நேரம் இப்படி வந்து உட்கார்ந்துருக்கான். நான் உட்கார்ந்துருக்கேன் பாத்தீங்களா? ஆமாம்மா. சாமிக்கு நேரம் வந்து உட்கார்ந்துருக்கேனா? ஆமாம்மா. அதே மாதிரி மந்தி இப்படி நேரம் வந்து உட்கார்ந்துருக்கிறான். அம்மையானவள் கதவு தானாக திறக்கிறது. சரி வெளியே வந்தாள் அல்லவா? ஆமாம்மா. மந்திரி இருப்பதை கண்டால் கோபம் வருகிற சூலாயுதத்தை எடுத்தாள். ஓடிட்டே கால் பொத்துன்னு விழுந்துட்டான். அப்பதான் அம்மாவுக்கு தெரியுது மந்திரிக்கு. ஏ மந்திரி, எதற்காக இப்படி விழுந்து கிடக்கிறாய்? அம்மா, இதுவே வேறு யாராவது இருந்தார்
உடனே இப்பொழுது நான் கொண்டு இருப்பேன். அதாவது உனக்கு கோவில் கட்டியது அனைத்தும் நான், கோவில் கட்டியது அனைத்திற்கும் உதவியதும் நான், ஆமா வாசகத்தை படித்தது நான், மன்னனிடத்தில் சென்று உரைத்தது நான். சரி. ஆனால் தாயே, என்ன? அதாவது என்னுடைய மன்னனுக்கு மட்டும் நீ வரத்தை கொடுத்து விட்டாய் அல்லவா, அப்படி என்னை மறந்து விட்டாய் அல்லவா தாயே. அம்மா, மந்திரி, என்னுடைய மன்னன் இருக்கும் வரை நான் உயிர் வாழ வேண்டும். அப்படியா? ஆமாம்மா. எனக்கு கோவில் கட்டினா, சரி, அவனுக்கு நான் வரை கொடுத்தேன். நீ நான் கேட்கக்கூடிய பொருளை கொண்டு வந்தாய் என்று சொன்னான். நீ கேட்ட வரத்தை நான் உனக்கு தருகிறேனடா. தாயே, என்ன மாட்டேன் என்று சொல்லுவேனா? காத்திருக்கிறேன், என்ன வேண்டும் என்று சொன்னார். என்ன கேட்டால் இல்லை என்று சொல்லக்கூடாது. கண்டிப்பாக தருகின்றேன். எனக்கு ஒரு தலை நீ காணிக்கையாக கொண்டு வைக்க வேண்டும். ஒரே ஒரு தலை. அம்மா, அந்த தலை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? எப்படி கண்ணே? ஒரு தாய்க்கு ஒரு மகனா, ஒரே தாய்க்கு ஒரு மகனா, ஒரே தாய்க்கு ஒரு மகனாக இருக்க வேண்டும். சரி, உலகத்தை ஆளும் ராஜாவாக இருக்க வேண்டும். 16 களை பொருத்தம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தலை எனக்கு கொண்டு வந்தால் உனக்கு நான் வரம் தருகிறேன். போடா மந்திரி. அம்மா, என்ன? நீ கேட்ட தலை இந்த உலகத்தில் எங்க இருந்தாலும் சரியாக நீ நகர்வலம் வந்து ஆலயத்திற்கு வருவதற்கு முன்பாக உன்னுடைய முன்பிலே நான் காணிக்கையாக கொண்டு வைக்கின்றேன். சென்று வா ஆகட்டும் என்று சொல்லி சரி சுற்றி சுற்றி பார்க்கிறான். எல்லாம் மன்னனாக இருக்கிறாங்க, ஆனா ஏதாவது ஒரு குறையோடு இருக்கிறார்கள். பக்தி இருக்க, விசுவாசம் இருக்காது. ஒரு மன்னன் இருக்கிறானே, அவன் ஒரு தாய்க்கு ஒரு மகன் போல தனி இருக்கிறான். இல்ல, ஒரு தாய்க்கு 3 மகனாக இருந்தாலும் அவன் கட்டை கால் வெட்டை கால் நடந்து வருவான். அதாவது மறு இருக்க கூடாது என்று சொல்லி இருக்கிறார்கள், மாசுபடக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். இருப்பது மொத்தம் அழுக்கு. அப்படியா? ஆமாப்பா. அப்ப இவர் தலை கேட்கலையா? இந்த மன்னனுடைய தலை வேண்டாம். மொட்டை முழுக்கமா இருக்காரு அவரு. என்ன? அதாவது 16 கலை என்று சொல்வார்கள் அல்லவா, அவர்கிட்ட இருக்கு. அந்த 16 கலையில் ஒரு கலை இதுவும் உண்டு. இது இல்லை, ஆகையால் இந்த மன்னன் வேண்டாம். அப்படியா நினைக்கிறான் மந்திரி. என்ன நினைக்கிறார்கள்? இதுக்கெல்லாம் பொருத்தமான தலை என்று சொன்னார். சுற்றுமுட்டு பார்க்கக்கூடிய நேரத்தில் விக்ரமாதித்த ராஜாவை கண்ணிலே கண்டார். அம்மா சரியா தான் கேட்டிருக்காங்க. எதுல அருவாளை? ஆமாப்பா. மன்னன் பார்க்கல, ஒரு நிமிடம் கூட யோசிக்கவில்லை. ஓடி சென்றவருடைய தலையை அறுத்து நாம் இடத்திலே வைத்து ஆகானவன் நகர்வலம் சென்று வருவதற்கு முன்பாக ஆலயத்திலே முன்பே வந்திருக்கின்றார். சரி, வாழை மனமகிழ்ந்தார். சரி, ஏ மந்திரி, இந்த வாரி அவனுக்கு 1000 வருடத்துக்கு தான் வரம் கொடுத்தேன். உனக்கு 2000 வருடத்துக்கு அழியாத வரம் நான் தருகிறேன். 2000 வருடத்துக்கு அழியாத வரம் தருகிறேன் என்று சொல்லக்கூடிய மறுகணம் சொல்லுகின்றார். கொடுத்த வரம் தன்னை வாங்கி குருவான மந்திரியும் போடி போடி மாகாளி புத்தி கெட்டு புலம்பாதே கொடுத்த ஒரு நாள் வரிக்கலில் உண்மையுள்ள மாகாளி அந்த வார்த்தை கேட்ட போது உச்சிதி மகாளி ஏது சொல்வாள்? போடா போடா, போடா போடா மந்திரி, புலம்பாதே மாகாளி அம்மையை
பார்த்து சொல்லுகிறாள், போடி போடி மாகாளி புத்தி கெட்டு புலம்பாதே. ஏண்டா எதற்காக இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாய்? அம்மா, அதாவது நீ இப்போது பார்த்திருக்கின்றாய் அல்லவா, அவனுடைய பொன்பிலை காணிக்கையாக வைத்திருக்கிறீர்கள் தலை. அந்த தலை யாருமே தலை தெரியுமா? 1000 வருட காலம் ஏறிய சிங்காசனம் இறங்காமல் இருப்பதற்கு வர கொடுத்தாய் அல்லவா, என்னுடைய மன்னன் விக்ரமாதித்ய ராஜாவுடைய தலை. அதனால் கூட ஆகவில்லையே. சரி தாயே, அப்படி என்று சொன்னால் நீ பொய் வரம் தானே கொடுத்திருக்கின்றாய். என்ன நீ புத்தி கெட்டு புலப்பாதை மந்திரி சொல்லுகிறீர்கள்? உச்சினி மாகாளி அம்மா என்று ஒருத்தி உண்டு என்று சொன்னார். அந்த தலை எனக்கு பொறுத்து தெரியாதடா. அடே வேதாளை, இங்கே இந்த மந்திரி பேசுவதை கேட்டாயா? இந்த தலையை கொண்டு உடனே மன்னன்களத்திலே பொருத்தி வா ஆகட்டும் என்று சொல்லி உடனடியாக தங்க தாம்பாளத்தில் இருக்கக்கூடிய தலையை கொண்டு விக்ரமாதித்ய ராஜாவுடைய கட்டத்தோடு சேர்த்து வைத்து மந்திரத்தை உச்சரித்து, தாயார் உச்சினி மாகாளி அம்மனுடைய மந்திரத்தை உச்சரித்து விபூதி வாரி திறப்படுத்தி தட்டக்கூடிய நேரத்தில் தூங்கி முடித்தவன் போல் கருவறையில் எழுந்து நின்றார் விக்ரமாதித்ய ராஜா. எடுத்து கேட்கிறா, மந்திரி என்ன நடந்தது? அதாவது நடந்த காரியம் அனைத்தையும் ஒன்று விடாமல் சொல்லுகின்றான். சரி, நேற்று மன்னன் சொல்லுகின்றான். மந்திரி, அதாவது எனக்கு 1000 வருடம், உனக்கு 2000 வருடம். எப்படியப்பா நீ நானும் சரிசமமாக வாழ முடியும்? உனக்கு முன்னாடி நான் போய் சேர்ந்துருவேன் அல்லவா? ஐயோ அண்ணா, அதாவது இனி நீங்கள் வரவாங்க போக வேண்டாம் அண்ணா. நீங்கள் 6 மாத காலம் இந்த சிம்மாசனத்திலே அமர்ந்து கொள்ளுங்கள். சரி, நான் 6 மாத காலம் நாட்டை ஆளுகின்றேன். சரி, நீங்கள் 6 மாத காலம் காலகத்திற்கு சென்று வாருங்கள். சரி, 1000 வருட காலம் தீர்ந்துவிடும். அது மட்டுமல்லாமல் மீண்டும் 6 வருட காலம், அதாவது 6 மாத காலம் நீங்கள் இந்த சிம்மாசனத்தில் வரக்கூடிய நேரத்தில் சரி நான் நாட்டை ஆளுகின்றேனே. 6 மாதம் எனக்கு காடு, 6 மாதம் நாடு. ஆமாப்பா. சரி, அப்படி இருவேரும் சம்மதித்து சரி நாட்டை ரேசாட் செய்து வருகிறார்கள். இப்படி அம்மை உச்சினி மாகாளி அம்மையுடைய ஆலயத்திலே என்ன அதிசயங்கள் நடக்கிறது பாருங்கள். என்ன அதிசயம் நடக்கிறது? அல்மோடங்கள் ஆனவர்க்கே, அல்மோடங்கள் ஆனவர்க்கே, அல்மோடங்கள் தீர்த்து வைப்பார். அதிசயங்கள் நடக்கிறது. என்ன அதிசயமெல்லாம் நடக்கிறது என்று பார்த்தால், கால்முடங்கள் ஆனவருக்கு கால்முடங்களை தீர்த்து வைக்கிறார்கள். கண்டறியா வேர்களுக்கு கண் ஒளி வருவதற்கு காட்சியளிக்கின்றாள். பிள்ளை இல்லா வேர்களுக்கு பிள்ளை செல்வம் கொடுக்கிறாள். மதலை இல்லா வேர்களுக்கு மதலை செல்வம் வருவதற்கு செய்கின்றாள். இப்படி இருந்தால் அந்த கோவிலை கூட்டம் எப்படி வரும்? கூட்டத்துக்கு வரும், நிறைய கூட்டம் வருகிறது. ஏன் தெரியுமா? கோயில எவ்வளவு அதிசயம் நடக்கிறது. திருமணம் முடியவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக உடனடியாக திருமணம் முடியுமா? அம்மா, பிள்ளை செல்வம் இல்லை என்று சொன்னால் உடனடியாக பிள்ளை வரும் கொடுப்பாளா? உச்சினி மாகாளி, எனக்கு திருமணம் முடிந்த நிம்மதி இல்லை அம்மா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? அப்படியா? அப்ப கோயில் கூட்டம் வந்துருக்கும். அப்படி என்று அழகாகவே அரசாட்சி செய்வதற்குள் நாளையே என்ன திருமணம் முடிஞ்சு நிம்மதி இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா பிரிச்சிருவோம். பிரிச்சு வச்சிருவாங்களா? ஐயோ, இது என்ன அதிசயமாக இருக்கிறது. இப்படி என்று அம்மை உச்சினி மாகாளி ஆலயத்திலே அதிசயம் நடக்க, சரி, அங்கே 2000 வருடம் முடிகிறது. மன்னருடைய ஆட்சி காலம் முடிந்து செல்லுகிறது. வெள்ளைக்காரருடைய ஆட்சியான நடக்கிறது. நாடு நீங்கி செல்லக்கூடிய நேரத்தில் ராஜமன்னன் இருக்கக்கூடிய திரவியங்கள் அனைத்தையும் தாயார் உச்சினி மாகாளி அம்மையிடத்திலே ஒப்படைத்துக் கொண்டு
சென்று விட்டார்களா? சரி. அங்கு வெள்ளையர்கள் ஆட்சி காலம் இருக்கிறது. ஆமா. தாயான உச்சிமாகாளி அம்மனுடைய ஆலயமானது அடைப்படுகின்றது. சரி. கோவில் பூஜை வைப்பதற்கு நம்பியார் எதுவும் இல்லாமல் அலைகாரவே அங்கே யார் வாழ்ந்து வருகிறார் பாருங்க. யார் யாருமே கோவில் இடைவிட்ட காரணத்தினாலே அம்மை உச்சிமாகாளி அம்மனுடைய அருளாலே சரி. அயோத்தி பட்டணத்திலே 12 வருடம் மழை மாறி இல்லாமல் செய்து விட்டாளாம். ஆமாமா. அங்கே யார் வாழ்ந்து வருகிறார் பாருங்க. யாருமே நல்ல பெண்மக்களோ, நல்ல பெண்மக்களோ, நல்ல பெண்மக்களோ, இளைய சோமாண்டியோ, இளைய சோமாண்டியோ, நல்ல பெண்மக்களோ, நல்ல பெண்மக்களோ, நல்ல பெண்மக்களோ, இளைய சோமாண்டியோ, இளைய சோமாண்டியோ, திருகதிரால் அவளே இருக்க முடியாது என்று போடு 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 நாடு வெச்சனத்தில் அசத்து அசத்து சென்று வகிர விளைந்தவர்க்கு அன்னவன் தேவியுமா, அன்னவன் தேவியுமா, மன்னவரு தேவியுமாய் இடமுடனே வழி நடந்தார், இடமுடனே வழி நடந்தார். போடு 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 இப்படி ஐயா சங்கரவாள் நம்பியாரும் சோமாண்டி ஆசையும் 7 நல்ல பெண்மக்களோடு சரி. ஏந்திரையால் சந்தனவாள் நம்பியும் சோமாண்டி ஆட்சியுமாக சொல்கின்றார்கள். மழை மாறி பொழியவில்லை தட்சணத்தில். சரி. முதலப்பா உண்மைதான். ஆகையா என்ன பயிர் பிழைப்பதற்கு வழி இல்லாமல் ஒரு இருக்கிறது. வழி கிடையாது. நம்பியாருக்கு பூசை தவிர வேற எந்த வேலையும் தெரியாது. அவ கண்டிப்பாக கோயில் வாசல்ல அடைச்சிட்டாங்க பஞ்சத்துல. அவையா அப்ப இவனுக்கு மரம் வெட்ட தெரியுமா? இப்ப மரம் வெட்ட தெரியுதுனாலே 4 மரத்தை வெட்டியாவது எப்படியா வித்துடலாம். சரி, ஒரு மண்ணால் வெட்ட தெரியுமா? அதெல்லாம் இயலாத காரியம். ஒண்ணும் தெரியாது அவனுக்கு. ஆமாப்பா. ஆனா கோவில் பூசை இல்லாத காரணத்தினாலே 7 பொம்பளை பிள்ளைங்க, ஆமாப்பா. 7 பெண் குழந்தைகளுக்கும் இம்மா என்ன 5 போட்டாலே அரசு ஆண்டியாகும் நினைச்சு பழைய பழக்கம் இருக்கு. உண்மைதான். 7 குழந்தை பெற்றுச்சுட்டவன் எப்படிமா இருப்பான்? ஒரு வருமானம் கிடையாது. ஆமையா பார்க்கிறாள் சோமாண்டி ஆசை சொல்கிறாள். ரொம்ப சொல்கிறார்கள். இப்படியே வாழ்ந்தாலும் குழந்தைகள் எல்லாம் சீக்கிரத்தில் இறந்து விடுவார்கள் மன்னா. ஆமாப்பா. தென்னாடு தட்சணத்துல நிறைய மழை பொழிகிறதா? கண்டிப்பாக. அங்கே செத்தால் உமக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும். சரி. நம்ம எல்லாரும் போகலாமா மன்னா? அம்மா என்ன அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடத்தில் அனைவரிடத்திலும் நாமல் கடன் வாங்கி வைத்திருக்கின்றோம். கடன் தானே? ஆமா. கடன் வாங்குறோம், இன்னைக்கே வாங்குறோம். இப்பா என்ன பகல் நேரம் போக கூடாது. ஆமா. பிடித்து கெட்டி வைத்து அடித்து விடுவார்கள். நமக்கு வாங்கக்கூடிய பழக்கம் தான் உண்டு. மேல திருப்பி கொடுக்கக்கூடிய பழக்கம் இது வரைக்கும் கிடையாது. ஒரு காலம் கிடையாது. ஆனா ஒருவேளை பகல்ல போனாலும் நீங்க சொன்ன மாதிரி பிடிச்சிருவாங்க. ஆமாப்பா. இரவோடு இரவாக சென்றால் சரி ஒரு வழியாக நம்ம தப்பித்துக் கொள்ளலாம். ஆகட்டும் என்று சொல்லி அழகாகவே அயலத்திலே ஒரு விளக்கானது ஏற்றி வைத்து விட்டு ராத்திரி சாமத்திலே யார் மறையாத வேளையிலே சாமத்திலே யார் மறையாத வேளையிலே மலையதிலே தான் விளக்கு ஏற்றி வைக்கும். அவன் தீபமணி தீபத்தட்டு குடமெடுத்தான். உன்னடத்தி விக்கிரமாதித்தராதனோட எல்லை அதை வந்து கண்டான். மாமரே சோலையே கண்டிருந்தார் எல்லோரும். இப்படி 7 நல்ல பெண் மக்களும் ஏந்திலையால் சோமாண்டியும் சரி பிழைக்க வழி இல்லாமல் தன்னுடைய நாட்டை விட்டு தென்னாடு தட்சிணம் போக வேண்டும் என்று சொல்லி சரி சாமல்ல சாமத்திலே சரிசாம வேளையிலே தன்னுடைய அரண்மனையிலே ஒரு விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு அந்த தீபமணி தீபத்தட்டு சிறந்த செப்பு குடம்
பூசைக்கு தேவையான பொருட்களை எடுக்கிறான். அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கொண்டு சரி முன்னடையே முன்னே விட்டு பின்னடையே பின்னே விட்டு சோமாண்டி ஆட்சியும் இந்த நம்பியான் மகன் நேர் வழி நடந்து எச்சரித்திற்கு வருகிறார்களா? சரி விக்கிரமாதித்த சரி மன்னன் கோட்டை இருக்கிறதா? ஆமாமா. அந்த ஊர் எல்லையை வந்து கண்டார்கள். அடேங்கப்பா. அங்க பார்க்கும்போது குளிர்ந்த மரச்சோலையாக இருக்கிறது. ஆமாய்யா. குளிர்ந்த காத்து அப்படியே வீசுகிறது. ஆமாமா. அப்பொழுது சொல்லுகிறார் சோமாண்டி, அண்ணா நடந்து வந்த களைப்பாக இருக்கின்றது. சரி இந்த இடத்தில் சற்று தகையாக விட்டு செல்லலாமா? ஏனோ தெரியவில்லை. இந்த இடத்துல வந்து அவ்வளவு தூக்கமாக வருகிறது. அடேங்கப்பா. நடந்து வந்த களைப்பினாலே சரி நமக்கு தூக்கம் வருகிறது. இந்த இடத்துல நாம இருந்து தகையாறி செல்லலாம் ஆகட்டும் என்று சொல்லி அந்த இடத்தில் அப்படியே தகையாறக்கூடிய நேரத்தில் படுத்து உறங்கி விட்டார்கள். தூங்கக்கூடிய நேரத்திலே சரி அறிந்தாள் உச்சரி மாகாளி அம்மையானே என்ன சொல்லுகின்றாய்? மன்னனுக்கு கனவு சொல்ல வேணுமே என்று சொல்லி கட்டுடத்தி மொட்டாங்கத்தே ஒளிவை போலி ஒளிவை போலி மணல நிறத்தழகி உஜ்ஜினி மாகாளி அப்படியானின் கணவதிலே சொல்லவாழா உஜ்ஜினி மாமலையதிலே செய்தாலோ செம்பன் நிறத்தலைக்கு தாயார் உஜ்ஜினி மாகாளி அம்மை அந்த நம்பியாருடைய கனவினை வந்து சொல்லுகிறாய். என்ன சொல்லுகிறார்கள்? மகனை நம்பியானே, அம்மா உச்சினி மலையிலே உயர்ந்த மலை உச்சியிலே நம்முடைய கோவில் இருக்கிறது. சரி எனக்கு வந்து பூஜை செய்தாய். சிற்றெரும்பு பாதை வழியாக வந்து எனக்கு நீ பூஜை செய்தாய். சரி உனக்கு வேண்டிய பொன்படங்களை நான் தருகிறேன் என்று சொல்லி அம்மை மறைந்தாய். ஆகட்டும் என்று சொல்லி கனவு கண்டு முளைத்தால் சோமண்டி ஆட்சியில் என்று சொல்கின்றார். நான் நித்திரையில் இருக்கக்கூடிய நேரத்தில் தாயார் உஜ்ஜினி மாகாளி அம்மையினுடைய கனவிலே தோன்றி சொன்னார். என்ன சொன்னார்கள்? அதாவது உஜ்ஜினிமா பர்வதத்தை உயர்ந்த மலை ஆனதிலே என்னுடைய கோவிலானது இருக்கின்றது. நீ மட்டும் அந்த குரு பூஜை செய்தாய் என்று சொன்னார். நீ வயிறு பிழைப்பதற்காக அனைத்து உதவி நான் செய்கிறேன் என்று சொல்லி கனவு கண்டு மறைந்து விட்டாள் அம்மா. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. காலை வரட்டும் உடனே புறப்படலாம். கண்டிப்பாக காலை வேளை வரை இருந்த மன்னரை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாய்? அண்ணா நல்ல காரியத்துக்கு போறீங்க. ஒரு பணம் வச்சிருக்கேன். இதை வச்சு அம்மாக்கு தேவையான பொருளை வாங்குங்க. அப்படி என்ன தீபமணி தீபப்பட்டு தட்டி செப்பு கூட எடுத்து சிற்றெரும்பு பாதை வழியை பார்க்கிறான். அந்த பாதை வழியாக வந்து உச்சினி மாமலைகளே உயர்ந்த மலை உச்சியிலே உச்சினி மாகாளி அம்மை கோவிலை கண்டாய். ஆச்சரியமா பார்க்கிறான். அதாவது இப்படி ஒரு ஆலயத்தில் நம்முடைய வாழ்நாள் இதுவரை கண்டது கிடையாது அல்லவா? அதுவும் மலை மேலே இப்படி ஒரு கோவிலா? ஆமையா. அப்படி என்று சொல்லி நீராடி மாத்துழுத்து ஒரு குடம் தண்ணீரை கோரி வாசல் நடைகளை இறக்கி வைத்து விட்டு கதவு பார்க்கிறான். கதவு பூட்டி இருக்கு. ஐயோ அம்மா கதவு திறக்க எப்படி சொல்லவில்லையே. அதாவது அதுக்கு இன்னலும் கிடையாது. அப்படி என்று துறவுகோலும் கிடையாது. சரி அம்மை உஜ்ஜினி மாகாளி முன்னே வந்து நின்று என்னம்மா சொல்லுகின்றாய்? கதவு தீர கதவு தீர கதவு தீர கதவு தீர மாகாளி கதவு தீர கதவு தீர கதவு தீர கதவு தீர கதவு தீர மாகாளி கதவு தீர பூஜை செய்ய வேணும் அம்மா. பூஜை செய்ய வேணும் அம்மா. கதவு தீர